அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மெடிக்கல் மார்னிங். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த ரஞ்சித் மற்றும் பைந்தமிழ் குமரன் சார் 2 பேருக்கும் நன்றிகள். பொதுவாக ஒவ்வொரு நாட்களும் இந்த காலை பொழுது ரொம்ப அற்புதமான பொழுது. இந்த காலை பொழுதுல ஒரு பயிற்சி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். கலந்து கொண்டு ரெகுலராக அதை கலந்து கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஏன்னா என்னுடைய டீம்ல நான் மார்னிங் தான் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். பட் மக்கள் எல்லாம் காலை எழுந்திருக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னதுனால அதை ஈவினிங்கா மாத்திட்டோம். காலை பொழுது நல்ல அருமையான பொழுது. ஏன்னா பிரெயின் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். பொதுவாக டவர் கிடைக்கிறது, பேட்டரி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் அருமையான டைம் இது. ஸோ இந்த பொழுதுல நம்மளுடைய டீமோட நாம பயிற்சி எடுக்கிறது சிறப்பான விஷயம். ஸோ நன்றி. பொதுவாக நம்ம மோதிகேர்ல எதுக்கு வந்திருக்கோம் மோதிகேருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பொதுவாக ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லாருமே நான் பணம் சம்பாதிக்க வந்தேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. மோதிகேர்ல பணம் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னா, அதுக்கு நிறைய பதில்கள் இருக்கு. மோதிகேர்ல வெறும் பணம் மட்டுமே கிடைக்குது அப்படின்னு வந்திருக்கவங்க அதிக நபர்கள் சொல்ற விஷயம் அதான். ஆனா அது உண்மை அல்ல. மோதிகேர்ல வெறும் பணம் மட்டும் அல்ல, பணத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் மோதிகேர்ல நமக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம மோதிகேர்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிறத நம்ம தட்டி எழுப்பி கேட்டா உடனே சொல்லணும். தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை தட்டி எழுப்பி கேட்டா மோதிகேர்ல எதுக்கா ஜாயின் பண்ணி கேட்டா உடனே சொல்லணும். அது சொல்ல முடிஞ்சால் நீங்கள் ஒரு வெற்றியாளர். இல்ல மோதிகேர்ல நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கனவுகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும், அதை நோக்கிய பயணம். இப்ப நம்மளுடைய டீம் லீடர் மிஸ்டர் ஜெபி சார் இருக்காங்க. அவங்க இப்ப இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மோதிகேர்ல நான் வந்ததுக்கு காரணம் இந்த உலகத்தை பூரா சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நாடுகள் சுத்தி பார்த்துட்டாரு. அவருடைய இருக்கிற காலத்துல சுத்தி பார்த்துட்டாரு. அவருடைய விஷனே அதான். ஸோ மோதிகேர்ல அவரு பணத்துக்கா வரல. அப்போ இது மாதிரி நிறைய பேர் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத முதல்ல தெரியணும். நம்ம மோதிகேர்ல வந்திருக்கான காரணம் என்ன, அது தெளிவா வச்சிருக்கணும். அந்த காரணத்தை ரொம்ப தெளிவா வச்சிருந்தீங்கன்னா நம்ம சக்சஸ் ஆகலாம். என்னை பொறுத்தவரை ரிட்டையர்மெண்ட் நான் எனக்கு இன்னும் என்கிட்ட கேட்டவன் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய ரிட்டையர்மெண்ட் என்னுடைய 60 வயசுக்கு அப்புறம் ஒரு மாதம் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா எனக்கு கமிஷன் 3 lakhs மேல எனக்கு பணம் வரணும். ஸோ அன்னைக்கு நான் பெரிய அளவுக்கு என்னுடைய உழைக்க முடியாத வயசுல எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேல மாசம் வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விஷயம். என்னுடைய இந்த மோதிகேர்ல ஜாயின் பண்ணாலேருந்து நான் அதான் வச்சிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை ஒவ்வொருத்தருக்கும் மாற்றக்கூடாது. இதான் என்னுடைய விஷயம், இதுக்காக தான் நான் மோதிகேர்ல ஜாயின் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். அதை நோக்கிய பயணம் நமக்கு இருக்கும். இதெல்லாம் இருக்கும். ஸோ பொதுவாக ஜென்ரலா நமக்கு ஒரு அதாவது நம்ம என்னவா இருக்கிறோம், எல்லாருமே மோதிகேர்ல ஜாயின் பண்ணோன்னே ஒரு அட்வைசர் அப்படின்னு சொல்றோம் எல்லாருமே. இப்போ முன்னாடி கன்சல்டன்ட் அப்படின்னு நேம் வச்சிருந்தா இப்போ கம்பெனியோட அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அட்வைசர்னு சொல்லும் போது அது அது அந்த பதவினா என்ன, அதுக்கு ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கு. நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம ஒரு கஸ்டமரா இருக்கும். மோதிகேர்ல உள்ள வரும்போது ஒரு கஸ்டமரா ப்ராடக்ட் வாங்கி கஸ்டமரா இருக்கும். இப்போ நான் மோதிகேர்ல உள்ள வந்தோடனே எதுக்காக மோதிகேர்ல வந்தேன்னா, நான் ஒரு சோப்பு எனக்கு ஒரு தேமல் இருந்துச்சு. எனக்கு ஸ்கின்ல எல்லாம் தேமல், அதாவது இந்த ஒயிட் டாட்டா ஒரு தேமல் மாதிரி இருக்கும். ஸ்கின் ஃபேஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு சோப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சோப்பு கொடுத்தாரு. நான் சோப்பு தரேங்க, சோப்பு டாக்டர் போடக்கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு. இல்லை இந்த சோப்பை போடுங்க கேட்கும் அப்படின்னு சொன்னதுனால அந்த சோப்பு நம்முடைய ஜிஹெச் பார் இருக்கு இல்லையா, அதை எனக்கு கொடுத்தாரு. அதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு வாரத்தில் போட்டேன். ஒரு வாரத்தில் அந்த தேமல் ஃபுல்லாக போயிட்டு. அப்புறம் தான் நான் இந்த ப்ராடக்ட் என்ன, இந்த ப்ராடக்டை படிச்சு பார்க்குறேன். இதில் என்ன போட்டிருக்கு, ஏன் கடையில் கிடைக்காதுன்னு போட்டிருக்கு, இது ஏன் இது ஏஜென்சி கிடையாதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு எனக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்தவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு சொல்ல தெரியல. அவங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ண சொன்னார். இப்படிதான் நான் மோதிகேர்ல ப்ராடக்ட் யூஸராக இருந்ததில்ல, ஃபர்ஸ்ட் உள்ள வந்தேன். கஸ்டமராக தான் உள்ள வந்தேன்.
இது மாதிரி இருந்து நம்ம ஒரு கஸ்டமராக உள்ள வந்திருப்போம். கஸ்டமராக வரக்கூடியவங்க தான் மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பிஸ்னஸ்ல. ஏன்னா அந்த ப்ராடக்ட் மீது நம்பிக்கையோட வராங்க. அதனால சொல்றேன். ஸோ அது மாதிரி நம்ம வந்து அந்த கேட்டகரி வைஸை நம்ம பிரிக்கும் போது எப்படிலாம் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைடு வந்து கொடுக்குறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமரா இருக்கோம், வாடிக்கையாளராக இருக்கும். அப்போ நம்ம வந்து ப்ராடக்டை வந்து பயன்படுத்தணும். ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேசிக்கா வந்து 20 பேரை கஸ்டமர் வச்சுக்கோங்க. ரெகுலர் கஸ்டமர். ஒரு நாள் ப்ராடக்ட் வாங்கிட்டு அடுத்த 6 மாசம் கழிச்சு ப்ராடக்ட் வாங்குறவங்க கஸ்டமர்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து மாதம் மாதம் நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கக்கூடிய கஸ்டமர். அந்த மாதிரி வாடிக்கையாளர் நம்ம வந்து ஒரு 20 பேராவது குறைந்தபட்சம் நம்ம வச்சிருக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அவங்கள அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு கஸ்டமர், ஒரு பெஸ்ட் கஸ்டமர், நல்ல ஒரு சிறந்த கஸ்டமர், நமக்கு நிறைய கஸ்டமர்ல அறிவுப்படுத்தி தருவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நாம வந்து ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்குறாரு, நல்லா இருக்குன்னு சொல்றாரா, அவர் என்ன பண்ணலாம், எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை ரெஃபர் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லலாம். அப்போ ரெஃபர் பண்ணும்போது அவரு 4 பேர் ரெஃபர் பண்ணுவாரு, அவங்களும் நம்மளோட கஸ்டமர் ஆவாங்க. கஸ்டமர் பேஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். அது மாதிரி தொடர்ந்து கஸ்டமரா நம்மகிட்ட இருக்கவங்க எப்பவுமே நம்ம எம்ஆர்பியே கொடுத்துட்டு கூடாது. அவங்க ஒரு 4 மாசம் 3 மாசம் நம்ம தொடர்ந்து கஸ்டமரா வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆப்ஷன் வந்து அவங்க அட்வைசரா மாற்றணும். ஸோ அவங்கள அட்வைசரா மாற்றி அவங்கள கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எம்ஆர்பி நல்ல லாபம் இருக்கு. கம்பெனி இப்போ 33% லாபம் கொடுத்துருக்காங்க, சரியான லாபம். ஆனா இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ஆன்லைன்ல அங்கே கிடைக்கு சார், இங்கே கிடைக்கு சார், ப்ராடக்ட் மாறிடுவாங்க. ஸோ அதனால அவங்கள நம்ம மெம்பர்ஷிப் ஆக்கி அவங்களுடைய பெனிஃபிட் எல்லாம் அவங்களை சொல்லிட்டோம்னா ஈஸி. அப்போ உடனே ஜாயின் பண்ண நிறைய பேர் ஜாயின் பண்ணும் போதே பேசும்போதே, இப்போ முதல்ல பேசும்போதே ஜாயின் பண்ணுங்க, ஐடி போடுங்கன்னு சொல்றது அப்படி கிடையாது. உங்க கஸ்டமர் வந்து 2 மாசம் தொடர்ந்து ப்ராடக்ட் 3 மாசம் வாங்கிட்டாங்கன்னா அவங்கள நம்ம மெம்பர்ஷிப் ஆகும். ஸோ வாடிக்கையாளரை அட்வைசரா நம்ம அதான் கஸ்டமர். ஸோ கஸ்டமரை வந்து பேஸ், நம்ம கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமர் சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அடுத்துல ப்ராடக்ட் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் தான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்கு, ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோமா, அது 2 ஆக்கணும், 3 ஆக்கணும், 4 ஆக்கணும், 5 ஆக்கணும், 10 ஆக்கணும், 15 ஆக்கணும், 20 ஆக்கணும். ஸோ நம்மள இன்னைக்கு ரெகுலராக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் 20 ப்ராடக்டாக நம்ம கம்பெனியில் நம்ம இருக்கு. எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதனால் வாடிக்கையாளர் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதான் நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணதுக்கு முதல் பாயிண்ட் வந்து நம்ம கஸ்டமர். இரண்டாவது அட்வைசர். இப்போ கம்பெனி நமக்கு அட்வைசர்னு சொல்றாங்க. கன்சல்டன்ட் அப்படிங்கிறத இப்போ அட்வைசர்னு மாற்றிருக்காங்க. அந்த அட்வைசருங்கிறது என்னன்னா, நாம வந்து ஆலோசகர்னு சொல்லிடலாம். அட்வைசர்னா ஆலோசகர்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம அட்வைசருங்கிற பதவிக்கு அதுக்கு அடுத்தது ஒரு பதவி வரும். எப்போ வரும்? மோதிக்கல்ல மெம்பர்ஷிப் ஆனவங்க எல்லாருமே அட்வைசர். எல்லாருமே அட்வைசர் தான். எல்லாமே ஆலோசகர். நம்ம வந்து ஆலோசனை சொல்லி ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, நல்லா யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஹெல்த்துக்கான ப்ராடக்ட் இருக்கு, இந்த மாதிரி வீடு, ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் ஒரு யூனிக்யூ இருக்கு. எல்லா ப்ராடக்ட்லையும் ஒரு யூனிக் இருக்கு. அதை பத்தி நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதை பிஸ்னஸை வந்து கற்றுக் கொடுக்குறோம். அந்த பிஸ்னஸை கற்றுக் கொடுக்குறோம். அவங்க வீட்டில் வந்து ஹோம் மீட்டிங் பண்றோம். ஒரு அட்வைஸரோட பணிகள் அதான். அவங்க வீட்டில் அவரை வந்து நம்ம அடுத்த லெவல் கொண்டு வர்றதுக்கு நம்ம வேலை பார்க்குறோம். ஸோ அட்வைசர் அப்படிங்கிறவங்க, ஒரு அட்வைசர் என்ன செய்யணும்னா, ஒரு மாதம் 4 லெக்கில் 50 பாயிண்ட் வரை கொண்டு வரணும். அதான் அதான் உண்மையான அட்வைசர். அவர் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணக்கூடியவங்க ஒரு அட்வைசர். அந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும். எல்லா மாசமும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த அட்வைசர் வந்து ஒரு அவர் வந்து ப்ராடக்ட் 100% யூஸரா இருக்கும். ஒரு அட்வைசர் வந்து 100% தன்னுடைய ப்ராடக்டை வீட்டில் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கும். நம்ம எல்லாத்துலயும் வந்து பேஸ்ட்டை வித்துட்டு வீட்டில் கோல்கேட்ல பல் தேய்க்க கூடாது. அப்படி அட்வைசர் கிடையாது. அப்போ அட்வைசருங்கிறது என்னன்னா, அவங்க வந்து எல்லாமே ப்ராடக்ட் 100% யூஸரா இருக்கணும். ஒரு அட்வைசர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் நிறைய, அந்த மாதிரி 20 கஸ்டமர் உருவாக்கணும். அந்த மாதிரி ஒரு அட்வைசர் இருக்கணும். ஸோ அட்வைசர்னு சொல்லும்போது அவங்களுக்கு சில பர்சன்டேஜ் போனஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. ஒரு அட்வைசர் வந்து 4 பேரை 4 லெக்கை ஃபார்ம் பண்ணி அந்த 4 லெக்லையும் அதாவது மைல் ஸ்டோன் 1 அச்சீவ் பண்ண 4 லெக்ல அச்சீவ் பண்ணும்போது அவங்க டைரக்டரா மாறுறாங்க. ஸோ டைரக்டரா மாறுறவங்க யார் அப்படின்னா, மைல் ஸ்டோனை ரெகுலரா பண்ணக்கூடியவங்க. இந்த மைல் ஸ்டோன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மைல் ஸ்டோனை யாரு ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்களுடைய சக்சஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டே இருக்கும்.
அப்போ அந்த மைல் ஸ்டோனுங்கிறத நம்ம வந்து அதை வந்து விடக்கூடாது. முன்னாடி வந்து எப்படி 24 அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சுருந்தாங்க. வேற நான் என்னுடைய டீம்ல கிடையாது, மற்ற டீம்ல வச்சுருந்தாங்க. அது மாதிரி 100 பிபிங்கிற ஃபார்முலா நான் முன்னாடி வச்சுருந்தேன். ஸோ அது மாதிரி இப்போ நான் நம்ம வச்சுருக்கிறது வந்து மைல் ஸ்டோன். ஸோ மைல் ஸ்டோன் 1 அச்சீவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த ஃபார்முலா நம்ம கொடுக்கலாம். ஸோ மைல் ஸ்டோன் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே சீக்கிரம் டைரக்டர் ஆயிடுவாங்க. ஸோ மைல் ஸ்டோன் வந்து 4 பேரை நம்ம மைல் ஸ்டோன் வர வச்சா நம்ம டைரக்டர் ஆயிடலாம், அவ்வளோதான். அப்போ அந்த மைல் ஸ்டோனுங்கிறது அதுக்கு அடுத்த லெவல். டைரக்டரா அட்வைஸாக இருக்கும்போது நம்ம மைல் ஸ்டோனை ஃபாலோ பண்ணணும். டைரக்டர் ஆகும் அதை தொடர்ந்து பண்ணும்போது நம்ம டைரக்டர் ஆயிடலாம். ஸோ டைரக்டர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி. முதிக்கரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் பதவி, முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் டைரக்டருங்கிற பதவி. இந்த டைரக்டருக்கு வந்து கம்பெனி வந்து நல்ல ஒரு 17% போனஸ் கொடுக்குறாங்க கம்பெனி. அதே மாதிரி நம்ம டைரக்டர் லெவலில் இருக்கவங்களுக்கு லோக்கல் டூர் ஃபண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைகளும் டைரக்டருக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு டைரக்டருங்கிறது இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு மைல் ஸ்டோனுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கமிஷன் வாங்கணும், வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 4 பேரும் 1000 ரூபாய்க்கு கமிஷன் மேலே வாங்க வச்சா நம்ம டைரக்டர் ஆயிடலாம். ஸோ டைரக்டருக்கு வந்து 5000 ப்ளஸ் 5000க்கு மேலே கமிஷன் கம்பெனி கொடுக்குறாங்க ஒரு டைரக்டருக்கு. இது 5000, மினிமம் 5000. ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டருங்கிறது முன்னாடி தான் 2000 ரூபா 2500 வரும். இன்னைக்கு அது டபுள் ஆயிட்டு. ஸோ 5000 ரூபா கமிஷன் ஒரு டைரக்டர் கிடைக்குது. ஸோ இப்போ டைரக்டருங்கிறவங்க மைல் ஸ்டோன் 4 பேரை மைல் ஸ்டோன் கொண்டு வரக்கூடியவங்க டைரக்டர். ஸோ ஒரு டைரக்டருடைய பணிகள் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்க டீம்ல உள்ளவங்கள எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி பேசணும். நம்ம டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பிஸ்னஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு டைரக்டரோட வேலை தான். அவங்க டீமை வளர்க்குறதுக்கு, நம்மளுடைய நெட்வொர்க்கை வளர்க்குறதுக்கான வேலையை செய்யக்கூடும் செய்யறதுதான் டைரக்டர். பொதுவாக வந்து கம்பெனியில் நம்முடைய பிஸ்னஸோட நாம்ஸ் படி ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அவருக்கு 48 ஹவர்ஸில் அந்த 48 ஹவர்ஸில் நமக்கு ஹோம் மீட்டிங் பண்ணணும். அது ஒரு டைரக்டரோட முக்கியமான பணி. நம்ம டீமில் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க, யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க, புதுசாக வந்தவங்களை எல்லாமே நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அப்பப்போ தகவல்கள் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க ஹோம் மீட்டிங் பண்ணணும். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வீக்லி மீட்டிங் பண்ணணும். வாரந்தோறும் ஒரு டைரக்டரோட வேலை தான். தனக்கு கீழே டீம் 4 பேர் இருக்காங்களா, 5 பேர் இருக்காங்களா, வாரந்தோறும் ஒரு இடத்துல சந்திக்கணும். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு இடத்துல சந்திக்கணும். அதாவது என்ன கிழமை, என்ன டைம், அதுங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி எழுதுற டைரக்டர் வந்து எல்லாரையும் சந்திக்கணும். ஃபோனில் வந்து அடிக்கடி பேசணும். நிறைய பேர் வந்து நிறைய டீம்ல வந்து ஆட்கள் வருவாங்க கீழே. நாம அறிமுகப்படுத்தின நபர்கள் இல்லாம நமக்கு கீழே ஆட்கள் வருவாங்க. ஆனால் அவங்க வந்து நாம அறிமுகப்படுத்திய நபர் வந்து அவர் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் கம்மியாக பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஆனால் கீழே வரக்கூடிய ஒரு அதிகமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஆனால் நம்ம அவர் கண்டுக்காம விட்டுருவோம். இப்போ நிறைய நம்ம அறிமுகப்படுத்தின நபர்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு இல்லை. நம்ம டீம்ல யாரு கீழே வந்தாலும் அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணணும். அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும். நம்ம டவுன் பார்த்துருவாரு, அவரு அதை பேசிடுவாரு அப்படின்னு விட்டிங்கன்னா நல்ல ஆட்கள் காணாமல் போயிடுவாங்க. ஸோ டைரக்டர் வந்து ஒரு டைரக்டரோட பணி வந்து டீம் வந்து அடுத்தடுத்த லெவல், அதை எல்லாருக்குமே ஸ்பான்சர் கொண்டு வருவது, எல்லாருக்குமே ஹோம் மீட்டிங் பண்றது, இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் ஒரு டைரக்டரோட பணி. அவர் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாசம் டைரக்டருடைய டைட்டில் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு மட்டும் டைரக்டர் வந்துட்டீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும், டீமுக்கு சர்வீஸ் பண்ணணும். டீம் சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அடுத்த லெவல் அந்த டைரக்டர்ஷிப் போயிட்டே இருக்கும். ஸோ பண்ண மட்டும்னா பிஸ்னஸ் வந்து கம்மியாகும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த மைல் ஸ்டோன் அச்சீவர்ஸ் மட்டும் அதிகரிச்சுட்டே வரணும். அதிகரிக்க மைல் ஸ்டோனுடைய நம்பர் ஆஃப் எண்ணிக்கை கூட பிஸ்னஸ் வால்யூம் கூட்டிகிட்டே இருக்கும். இதோடைய இந்த பிளான் வந்து ஒரு அற்புதமான பிளான். கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய பிளான் வந்து ஒரு அற்புதமான பிளான். இன்ஃபினிட்டி பிளான் வந்து ரொம்ப சூப்பரான பிளான். இது பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு அருமையா அதை நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை பண்ணுங்க, நீ இதை வாங்கலாம், இதை பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும்னு அழகா கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப எளிமையான பிளான். ஒருத்தருக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கும் ரொம்ப எளிமையான பிளான். ஸோ அந்த மாதிரி நம்ம மைல் ஸ்டோன் 1 அச்சீவ் பண்ணக்கூடியவங்களை அதிகமாக கிரியேட் பண்ணும்போது நம்ம டைரக்டர் வரலாம். ஒரு டைரக்டரோட பொறுப்புகள் ஹோம் மீட்டிங் பண்ணுறது, டீமை ஆர்கனைஸ் பண்ணுறது, டீமை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க மாதம் டைரக்டர் ஆகிட்டே இருக்காங்க.
மாசம் மாசம் டைரக்ட் நான் நம்முடைய டீம்லேயே பார்த்துட்டே இருக்கேன். மாசம் மாசம் ரெகுலராக டைரக்டர் போனஸ் வாங்கிட்டே இருக்காங்க. அப்படி டைரக்டர் போனஸ் வாங்கிட்டே இருக்கவங்க அடுத்த சீனியர் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அப்புறம் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இப்படி வந்து அவங்களுடைய பதவிகள் கூட்டிகிட்டே போகுது. ஸோ அப்படி போகும்போது அவங்க வந்து ஒரு சீனியர் டைரக்டர் அப்படி லெவலில் வந்துட்டாங்கன்னா அவங்களை லீடராக மாறிடுறாங்க. அவங்க நாலாவது நாலாவது விஷயம் லீடராக மாறுறாங்க. இப்போ லீடர் அப்படின்னா லீட் பண்ணக்கூடியவங்க லீடர். அது லீட்னா சரியான முறையில் நம்முடைய டீமை வந்து லீட் பண்ணணும். ஸோ அதுதான் லீடரோட அர்த்தம். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மேனேஜருக்கும் லீடருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. மேனேஜர் வந்து அந்த ஆட்களை வந்து வேலை செய்யணும். மேனேஜர் வந்து என்ன செய்வார், ஏற்கனவே ஒரு மேனேஜர் அந்த சீட்டில் இருந்திருப்பாரு. அந்த மேனேஜர் வேலை பார்த்த வேலையை இந்த மேனேஜர் பார்ப்பாரு. அவ்வளோதான். அதாவது அவர் பார்த்த வேலையை இவர் செய்வார். அவர் பண்ற வேலையை இவர் பண்ண, இவருக்கு அடுத்த வரவுடைய அவர் பண்ற வேலையை அவரும் செய்வார். அந்த லீடர் அப்படி இல்லை. லீடர் அப்படிங்கிறது டீம்ல லீட் பண்றது. அவங்க வந்து நிறைய கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். ஒரு லீடருங்கிறது கிரியேட்டிவா திங்க், நம்ம டீமுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணா டீம் டெவலப் ஆகும், நம்மளுடைய டீம் வளரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம டீம் வந்து டெவலப் பண்ண பத்தி யோசிக்கிறது தான் டீம் லீடர். ஸோ டீம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இப்போ பாருங்க, நமக்கு மீட்டிங் கொடுக்குறாங்க. ரஞ்சித் சார் மீட்டிங் கொடுக்காரு, அப்புறம் பைந்தமிழ் குமார் சார் மீட்டிங் கொடுக்குறாங்க. இது காலையில் மீட்டிங் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் லீடருடைய வேலை அது. ஸோ அந்த வேலையை அவங்க அழகாக செய்கிறாங்க. இது மாதிரி நாமளும் நம்ம டீமுக்கு கொடுக்கணும். உங்கள் டீமுக்கு என்னைக்கு மீட்டிங் கொடுக்குறீங்க, எப்போ மீட்டிங்? இப்போ காலையில் மீட்டிங் நடக்குதா, உங்கள் டீமுக்கு ஜூம் மீட்டிங் ஈவினிங் வைங்க. நீங்கள் அதை லீட் பண்ணுங்க. லீடருடைய வேலை என்னன்னா அந்த அந்த இப்போ காலையில் வர முடியாமல் ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்கள ஈவினிங் வர வைங்க. நம்ம பிஸ்னஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம் மீட்டிங் தான். இந்த மீட்டிங் மட்டும் இல்லை, வராத மீட்டிங் யாரு ஒரு 6 மாசம் மீட்டிங் வரலையோ அவங்க பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் தான், மீட்டிங் தான் முக்கியமானது. அது மோதிக்கர் மட்டும் இல்லை, அரசியல் கட்சிகள் கூட இன்னைக்கு வந்து மீட்டிங் போடாமல் வந்தாங்கன்னா அந்த கட்சியில் நிறைய பேர் காணாமல் போயிடுவான். அப்போ அந்த மாதிரி அது ஏன் வச்சிருக்காங்கன்னா கூடுதல் சந்திக்கிறது, அடிக்கடி சந்திப்பு நடக்கும்போது பிஸ்னஸ் வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு அரசியல் கட்சியை பொறுத்தவரை அடிக்கடி சந்திப்பு நடக்கும்போது அங்க அங்க அவங்கள வந்து என்ன ஒரு கூட்டம் வைப்பாங்க. மாநில வட்டார வட்டார லெவல்ல கூட்டம் வைப்பாங்க. அப்புறம் வந்து மாவட்ட லெவல்ல கூட்டம் வைப்பாங்க. அவர் பெரிய லெவல்ல மாநில லெவல்ல மீட்டிங் வைப்பாங்க. இப்படிலாம் மீட்டிங் வச்சுட்டே இருப்பாங்க. எந்த அரசியல் கட்சியா மீட்டிங் இல்லாமல் இருக்கா பாருங்க, மீட்டிங் நடந்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அதில் இருக்கவங்களுக்கு மோட்டிவேஷன், ஒரு வித்தியாசமா அவங்களை கூட்டு போவாங்க, உங்களை உட்கார வைப்பாங்க. இப்படிதான் நடந்துட்டே இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய பிசினஸ்லயும் மீட்டிங்ஸ், எல்லா கம்பெனியும் இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீட்டிங்ஸ் நடத்துறாங்க. எல்லாமே குரூப் மீட்டிங், குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப்பா ஒர்க் பண்றாங்க. அந்த குரூப்புக்கு மீட்டிங் நடந்துட்டே இருக்கு. ஸோ மீட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமானது. சந்திப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. சந்திக்கும் போது தான் நம்ம சிந்திக்க முடியும், சந்திக்கும் போது தான் சிந்திக்க முடியும், சிந்திக்கும் போது தான் செயல் நடக்கும், செயல் நடந்தால் தான் சக்சஸ் ஆகும். இதுதான் என்னுடைய ஃபார்முலா. அதனால தான் அந்த சந்திப்புங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே உங்க டீமை நீங்க என்னதான் ஜூம் மீட்டிங் நடத்தினாலும் வீக்லி ஒன்ஸ் ஒரு இடத்துல சந்திங்க, வாரத்துல ஒரு நாள் சந்திங்க. அது என்ன கிழமை, இந்த ஏ டீமுக்கு என்னைக்கு, பி டீமுக்கு என்னைக்கு, சி டீமுக்கு என்னைக்கு, டி டீமுக்கு என்னைக்கு, ஒவ்வொரு டீமுக்கும் என்ன கிளம்ப, ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கு. 7 நாள் 7 டீமை கூட நீங்க என்ன செய்யலாம், அந்த டீமுக்குன்னு ஒரு மீட்டிங் வைக்கலாம். அல்லது எல்லா டீம் பக்கத்திலே இருந்தாங்கன்னா, பக்கத்திலே ஒரே ஊர்ல இருந்தாங்கன்னா நீங்க ஒரு கிழமை வச்சுக்கலாம். ஸோ இந்த கிழமை, இந்த புதன்கிழமை ஈவினிங் 5 மணி, வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணி, இப்படி ஒரு டைம் வச்சுட்டு ஏதாவது டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் அவங்கள்ட்ட கேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நாம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வரமாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டு என்னைக்கு வச்சா நல்லா இருக்கும்னு உட்காந்து கேட்கணும். அன்னைக்கு வந்து நம்ம சந்திக்கணும். சும்மா சந்திச்சு பேசுங்க, ஒரு டீ சாப்பிடுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சந்திக்கும் போதே அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்க டவுட் இருக்கும், சந்தேகம் இருக்கும், நம்மகிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பேசும்போது கேட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சந்திப்பு நிகழ்ந்து எங்கெல்லாம் சந்திப்பு அதிகமாக நிகழ்கிறதோ அங்கெல்லாம் பிஸ்னஸ் வரும். ஸோ அது லீடரோட வேலை. டீம் வந்து மீட்டிங்கை நடத்துறது, டீம் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவங்கள இடத்துல மீட் பண்ண வைக்கிறது தான் லீடரோட வேலை. ஸோ அந்த பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு அந்த டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகிட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம டீமை லீட் பண்றது தான் லீடர். அடுத்து மென்டர்னு சொல்றோம். மென்டர்னா இப்போ யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பிஸ்னஸ் பண்றோம் அல்லது நம்ம ஜாப்ல இருக்கோம், நமக்கு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. மென்டர்னு சொல்றது வழிகாட்டின்னு சொல்றாங்க, நம்ம வழி நடத்தக்கூடியவர் சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு வழி நடத்துவர் இருப்பாரு.
நமக்கு ஒரு மென்டர் இருப்பாரு. நீங்க ஒரு யாராவது ஒருத்தர் மென்டரா வச்சிருப்பீங்க. நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நபர் உங்களோட இருப்பாங்க. அது உங்க ஃபேமிலியில இருக்கலாம், அல்லது பிசினஸ்ல இருக்கலாம், அல்லது நண்பர்கள் வட்டத்துல இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம் மென்டர். ஸோ அந்த மென்டர் வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். இந்த மாதிரி இந்த வழியில போங்க. நீங்க அவர்ட்ட ஆலோசனை கேட்பீங்க. கேட்டா அவர் இப்படி போங்க, அப்படி போங்க. சரியான வழி காட்டுவார். அப்போ அந்த வழிய நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி மென்டர், அதாவது வழிகாட்டுபவர். இந்த வழிகாட்டுபவர் நமக்கு வந்து இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் கம்பெனி மென்டர்ஷிப் போனஸ் அப்படின்னு ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா வழிகாட்டுதல் ரொம்ப சிறப்பானது. இந்த வழிகாட்டுபவர் யாருன்னா ஒரு பெரிய அனுபவசாலியா இருப்பார். இந்த பிசினஸ்ல ரொம்ப வருஷமா இருந்து அனுபவம் பண்ணக்கூடியவங்க, அல்லது நிறைய வந்து நிறைய லைஃப்ல வந்து அவங்க நிறைய அனுபவிச்சவங்க இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு வந்து அனுபவத்தின் மூலம் நம்ம வழிகாட்டுவாங்க. அவங்க சொல்ற நம்ம கேட்டுக்கலாம். அதுல எல்லாத்துக்குமே ஒரு மென்டர் ஒருத்தர் இருக்கணும் கண்டிப்பா. உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் மென்டரை வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நாம ஒரு மென்டரா இருக்கும் நம்ம டீமுக்கு. நம்ம டீம் வந்து வழிகாட்டணும். சரியான வழிகாட்டணும். தப்பா வழிகாட்டக்கூடாது. சரியான வழிகாட்டுதல் இருக்கிறதுனால கம்பெனி அதை வந்து மென்டர்ஷிப் போனஸ் ஒரு அருமையான போனஸ். இது வந்து எல்பிபின்னு முன்னாடி சொன்னாங்க. இப்போ அது மென்டர் போனஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மென்டர் போனஸ் வாங்கணும்னா டீமை வந்து சரியான முறையில் வழி நடத்துவதான் மென்டர் போனஸ் கொடுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி மென்டர் அப்படிங்கிறது நம்ம டீமை வந்து வழிகாட்டுவது. அது 5வது பாயிண்ட். அப்ப நமக்கு வந்து என்ன வழிகாட்டுறது டீமை, என்ன சார் வழிகாட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. உங்க டீம்ல நிறைய டைரக்டர்ஸ் வந்துருவாங்க. நீங்க மென்டரா இருக்கும்போது நிறைய டைரக்டர்ஸ் வந்துருவாங்க. ஸோ அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. ஸோ அவங்க டைரக்டர்ஸை நீங்க மீட் பண்றது, உங்களுடைய டைரக்டர்ஸ் எல்லாம் உட்காந்து மீட்டிங் பண்றது, உங்க டைரக்டர்ஸ் எல்லாமே நீங்க கான்டாக்ட் பண்றது, அவங்களெல்லாம் அடுத்த லெவல் கொண்டு போறது. எப்படி வந்து அவங்கள வந்து மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க வைக்கலாம். நம்ம டீம்ல உள்ள டைரக்டர்ஸ் எல்லாமே மாசம் 1,00,000 ரூபாய், அவங்க 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க வைப்பது, அவங்களுடைய ஆசைகள் கனவுகள் என்ன இருக்கு, அதை நோக்கிய பயணத்துல அவங்க எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கறத வழிகாட்டுறது தான் அந்த அந்த மென்டர்ஷிப் மென்டருங்கிறவங்களுடைய பணியை தான். ஏன்னா கம்பெனி வந்து ஒரு அற்புதமான ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க, அற்புதமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அற்புதமான டீமை நமக்கு நமக்கு அருமையான ஒரு நெட்வொர்க் டீம்ல இருக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அப்ப நம்ம வேலை செய்யறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அப்ப அந்த மென்டருங்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம வந்து மென்டரை ஒருத்தர் வச்சுக்கணும், நாம இன்னொருத்தருக்கு மென்டரா இருக்கணும். அது சில சில இந்த கிறிஸ்தவத்துல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஞானத்தந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஞானத்தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு மதங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டி நமக்கு வேணும். நாம ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கணும். அப்ப இது மாதிரி நம்ம ஒரு மென்டரா இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய வந்து நம்முடைய நம்முடைய நமக்கு கீழே உள்ளவங்களை வளர்த்து கொண்டு வருவதற்கான வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். மென்டர்ஷிப் அப்படிங்கிறது டைரக்டரோட நம்ம மதிக்கிற பொறுத்தல டைரக்டர்ஸை நம்ம அடுத்த லெவல் ஒரு சீனியர் டைரக்டர்ஸை உருவாக்குறது, அந்த வேலையை செய்யணும். அதான் மென்டர்ஷிப் போனஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. டைரக்டர்ஸ் நிறைய உருவாக்கும் போது ஒரு டீம்ல வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். வால்யூம் கூட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து 1100 பாயிண்ட் வழி நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வரும்போது நிறைய வால்யூம் கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய மென்டர்ஷிப் போனஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ மென்டருங்கிறது சிறந்த ஆலோசகராக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிறந்த வழிகாட்டியா இருக்கணும். வழிகாட்டியா இருக்கணும். ஆலோசகர் அட்வைசர் தான் ஆலோசகர். மென்டருங்கிறது நம்மளுடைய வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். உங்க டீம்ல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை சால்வ் பண்ணணும். சில டீம்ல சில ப்ராப்ளம் இருக்கும். மனிதர்கள் ஜாஸ்தியா கூடிட்டாலே பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அனுபவசாலி தான் தெரியும். இந்த பிரச்சனை ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கோம். அதை எப்படி டீல் பண்றது. இதே மாதிரி நம்ம டீம் வந்து வழி நடத்துறது, எப்படி வழி நடத்துறது, டீமுக்கு என்ன தேவை இருக்கு, ஒரு டீம்ல ஒவ்வொருத்தருக்கும் டீமை டெவலப் பண்றதுக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து வழிகாட்டியா இருந்து அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். ஸோ அந்த 5 பாயிண்ட் வந்து முக்கியமான விஷயம். ஒரு லீடர்ஷிப் ஒரு பேசிக்கா நம்ம ஒரு 5 விதமான ஸ்டெப்ல நம்ம அந்த பிசினஸ் இருக்கு. மென்டர்ஷிப் போனஸ்ங்கிற மென்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்க வழிகாட்டி ஆயிட்டீங்கன்னா உங்க டீம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துடும். அதாவது நம்ம பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பணத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் மொதிக்கல இருக்கு.
ஸோ அது வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எல்லாருமே இந்த பாயிண்ட்ஸை எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஒவ்வொரு கட்டங்கள்லயும் நம்ம வந்து அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மோதிகேர்ல வந்து நம்ம வந்து நிறைய அனுபவங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த அனுபவங்களை எல்லாமே நம்ம ஒரு பாடமா வச்சுக்கணும். அந்த அனுபவங்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு லெசனா வச்சுக்கணும். ஏன்னா ஜெபி சார் கூட சொல்லுவாங்க, நான் இன்னும் கத்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவாரு. அவர் வந்து பிசினஸ்ல 30 வருஷமா மோதிகேர் பிசினஸ்ல இருக்காரு. ஆனாலும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன்பா சொல்லுவார். ஏன்னா இது ஓஷன், பெரிய கடல் மாதிரி. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்கு. அப்போ அந்த கத்துக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு பாடமாக அமையும். ஸோ அதான் அந்த பிசினஸை பொறுத்தவரை நம்ம தெரிய வேண்டியது. அடுத்து நான் என்னுடைய டீமுக்கு சொல்லி ஒரு சில ஃபார்முலா வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாருமே நம்ம எல்லா மாசம் பிசினஸ் பண்றோம், பிசினஸ் எடுக்கிறோம். ஆனா சில பழக்கங்களை நம்ம ரெகுலர் ஆக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சில பழக்கங்கள் இருக்கு. என்ன பழக்கம்னா, இதுதான் பழக்கங்கள். டீமுக்காக நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறது. இது ஒரு நல்ல சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கான பழக்கங்கள் என்ன? நிறைய பேர் வந்து சில பழக்கங்கள், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஹேபிட்ஸ் இருக்கு நமக்கு. இந்த ஹேபிட்ஸ் மோதிக்கேர்ல நம்ம வர்றதுக்கான ஒரு 6 ஹேபிட்ஸ் இருக்கு. இந்த ஹேபிட்ஸ் நீங்க வளர்த்துட்டீங்கன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சக்சஸ் ஆயிடலாம். இதை ஒரு பழக்கமா வச்சுக்கணும். பழக்கம் 1 என்ன அப்படின்னா, மாசம் வந்து 5ஆம் தேதிக்குள்ள நம்மளுடைய 50 பிவி, குறைந்தபட்சம் 50 பிவி. அதுக்கு மேல எவ்வளவு நாளும் பண்ணிக்கலாம். 50 பிவி பிளஸ் பிளஸ். இதுக்கு மேல எவ்வளவு பிவினாலும் நீங்க பண்ணிக்கலாம், உங்களுக்கு பர்சனல் பிவியா. ஸோ மாசம் ஒவ்வொரு மாசமும் ஒரு முதல் பழக்கம் வந்து 50 பிவி நம்ம கண்டிப்பாக நிறைவு செய்யும் ஒவ்வொரு மாசமும். ஃபர்ஸ்ட் ஹேபிட். செகண்ட் ஹேபிட் வந்து ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதிக்குள்ள குறைந்தபட்சம் 2 பேரையாவது நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கணும். என்ன சார் 4 பேர் தானே, நீங்க 4 டீம் தானே வேணும், நீங்க 4 ஸ்பான்சர் பண்ணிட்டானே. அப்படி கிடையாது. 4 ஸ்பான்சர் நிறைய பண்ணணும். டீம் தான் 4 தேவை. எப்போ 4 டீம் வந்து மென்டர்ஷிப் போனஸ் வாங்குதோ அது வரைக்கும் நீங்க ஸ்பான்சர் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஸ்பான்சரை வந்து நிப்பட்டக்கூடாது. ஸ்பான்சர் வந்து நான் ஸ்டாப். 4 லெக் உங்களுக்கு எல்பிபி லெக் வந்துட்டா, 4 லெக் மென்டர்ஷிப் போனஸ் டீம் வந்துட்டா நீங்க ஸ்பான்சரை நிப்பாட்டி வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதிக்குள்ள 2 பேரை நம்ம அறிமுகப்படுத்தணும். குறைந்தபட்சம் 2 நபரை நம்ம அறிமுகப்படுத்தணும். அதை வந்து நம்ம ரெகுலரா பழக்கமா வச்சுக்கணும். மறந்து போயிடும். நிறைய பேருக்கு சில பழக்கங்கள்லாம் மறந்துடும். ஸ்பான்சர் பண்றது மறந்துடும். அன்னைக்கு ஒரு டீம் லீடர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஸ்பான்சர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி பண்ணணும்னு கேட்காரு. டீம் லீடர், அவர் டீம்ல லீட் பண்ணக்கூடிய டீம் லீடர். அவர் ஸ்பான்சர் பண்றதை விட்டுட்டாரு. ரொம்ப நாளா ஸ்பான்சர் விட்டதுனால இப்போ அவருக்கு ஸ்பான்சர் எப்படி பண்ணணும் தெரியல. அவரு எப்படி டைரக்டா ஆப்ல போய் அந்த டைரக்டா பண்ணணுமா அல்லது ஏன் இதுல பண்ணணுமா அப்படின்னு கேட்டு இருக்காரு. அப்ப இந்த மாதிரி மறந்துடும் நமக்கு. அது மாதிரி நம்ம வந்து இந்த 10ஆம் தேதிக்குள்ள ஒரு 2 பேரையாவது நம்ம புதுசா அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு கேட்டாலும் உங்களுடைய அடுத்த ஸ்பான்சர் யாருன்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். அடுத்த ஸ்பான்சர், இப்போ இது வரைக்கும் ஸ்பான்சர் பண்ணிருப்பீங்க. அடுத்த ஸ்பான்சர், இப்போ நான் அவங்க கிட்டத்தட்ட 200 300 மேல ஸ்பான்சர் பண்ணியிருப்பேன். அப்போ நம்ம ஸ்பான்சருங்கிறது உங்களுடைய அடுத்த ஸ்பான்சர் யாரு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும். ஸ்பான்சருக்கு வந்து நம்மகிட்ட நேம் லிஸ்ட் இருக்கணும். நேம் லிஸ்ட் இருந்தா ஈஸியா ஸ்பான்சர் பண்ணிடலாம். ஆட்களுக்கு பஞ்சமே இல்லை, மனிதர்களுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம தொடர்பு கொண்டு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம் என்கிட்ட கேட்பாங்க சார். யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம் சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. யாரெல்லாம் பல் தைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மகிட்ட ப்ராடக்ட் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணலாம்ல, ஒருத்தர் ஜாயின் பண்ணி ப்ராடக்ட் வாங்கலாம், அல்லது கஸ்டமரா ப்ராடக்ட் வாங்கி திரும்ப ப்ராடக்ட் ரெகுலராக என்ன நல்லா இருக்கு சார் வாங்கலாம். ஸோ ஸ்பான்சருங்கிறது நம்ம ஒரு கஸ்டமரை கூட நம்ம ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். அவர் வந்து எனக்கு மொபைல் டிபி ரேட்ல ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னா அவரை நம்ம ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து நம்ம பிரதி மாதம் ஒவ்வொரு 10ஆம் தேதிக்குள்ள நாம 2 புதிய நபர்களை அறிமுகப்படுத்தணும். அடுத்தது 3வது பழக்கம்னா, பிரதி மாதம் ஒவ்வொரு மாசம் 15ஆம் தேதிக்குள்ள 4 பேரை மைல்ஸ்டோன் 1 தகுதி பெற வைக்கணும். அதாவது ஒவ்வொரு 15ஆம் தேதிக்குள்ள நம்முடைய டீம்ல 4 பேராவது நம்முடைய டைரக்ட் நாம அறிமுகப்படுத்தின நபர்கள் 4 பேரையும் நம்ம மைல்ஸ்டோன்
வர வைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 பேரை மைல் ஸ்டோன் வர வச்சா நம்ம டைரக்டர் ஆயிடலாம். அப்போ 15 தேதியில நம்ம என்ன செய்யணும்? டைரக்டர்ஷிப் முடிக்கணும். பழக்கம் 4 வந்து வாரத்துல ஒரு நாள், ஒரு கிழமை, நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, ஒரு டீ சாப்பிடுங்க. உங்க டீம் மக்கள்லாம் ஒண்ணா கூடி ஒரு டீ சாப்பிடுங்க. வாரத்துல ஒரு நாள். அந்த கிழமையை மாத்தாதீங்க, டைமை மாத்தாதீங்க, இடத்த மாத்தாதீங்க. ஒரே கிழமை, ஒரே டைம், ஒரே நாள், அந்த ஒரே இடம். ஸோ அந்த இடம், நாள், நேரம், ஸோ இந்த 3ஐயும் மாற்றக்கூடாது. ஒரே இடத்த சந்திங்க. அதை மாத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க போனேங்க வரும் தெரியாது. இப்போ அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரும் வரக்கூடிய மாதிரி இடத்துல ஒரு எல்லாரும் டீ சாப்பிடுங்க. ரொம்ப ஜாலியா டீ சாப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நிகழ வேண்டும். பழக்கம் 4. அதுக்கப்புறம் பழக்கம் 5 வந்து என்னன்னா 20ஆம் தேதிக்குள் அனைவரையும் லாயல்ட்டியில தகுதி குறைக்கும். நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே 20ஆம் தேதிக்குள்ள எல்லாரையுமே லாயல்ட்டியில கொண்டு வரும். ஏன்னா 20ஆம் தேதினா ஆஃபர் இருக்கா சார் அப்படின்னு கேட்பீங்க. 15 தேதி ஆஃபர்ல வந்தா 15 தேதியில ஃப்ரீ கிடைக்கும். 15 தேதி தாண்டி போச்சுன்னா ஃப்ரீ கிடைக்காது. ஏன்னா 20ஆம் தேதிக்குள்ள அனைவரும் லாயல்ட்டி கொண்டு வரணும்னா நிறைய பேர் என்ன பண்ணா 25ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு தான் பில் பண்றாங்க. ஏன்னா லாயல்ட்டி முடிய போகுது சார் அப்படின்னு. அதாவது லாயல்ட்டி முடிய போகும்போது தான் பில் பண்ற வேலையை நடக்கும். அப்போ அந்த 25ஆம் தேதி போகாம 20ஆம் தேதிக்குள்ள நம்ம லாயல்ட்டியை பில் பண்ணணும். நிறைய பேர் லாயல்ட்டியை வந்து 6 மாசம் 5 மாசம் போட்டு 6ஆம் மாசம் மிஸ் பண்ணிடுறாங்க. இப்படி நிறைய இருக்காங்க. அப்புறம் அவங்களெல்லாம் வந்து அந்த மிஸ் பண்ணாம அவங்கள நம்ம லாயல்ட்டி வாங்க வைக்கணும். ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம டீம்ல எத்தனை பேரை நீங்க வாங்க வைக்கிறீங்க? அவங்கள ஒரு மூட்டை நீங்க வாங்க வச்சிருங்க, உங்களை விட மாட்டாங்க. உங்க பின்னாடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி லாயல்ட்டி வந்து நம்ம கம்பெனி கொடுத்துருக்க ஒரு அற்புதமான விஷயம் வந்து லாயல்ட்டி. இந்த லாயல்ட்டி வந்து எல்லாருமே 20ஆம் தேதிக்குள்ள முடிக்கிறதுக்கு பழக்குங்க. அப்புறம் 25ஆம் தேதியில நம்முடைய டைட்டில வந்து ஃபினிஷ் பண்ணணும். 25ஆம் தேதி நம்ம டைட்டில வந்து நிறைவு செய்யணும். 30ஆம் தேதி நம்ம அடுத்த மாசம் பிளானுக்கு போயிடணும். ஸோ அந்த 6 பழக்கங்கள் ரொம்ப அற்புதமான பழக்கங்கள். இது யார் ஒருத்தர் கடைபிடிச்சாலும் இது வந்து அப்படியே பழக்கமாயிரும். அந்த பழக்கங்களே வழக்கமாக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. இது தொடர்ந்து செய்யும்போது பழக்கங்கள் வழக்கமாகும். வழக்கங்களே வாழ்க்கையாகும். அதே மாதிரி நம்ம வழக்கங்கள் வந்து அப்படியே லைஃப் ஆயிரும். அது வந்து மாற்றவே முடியாது. எப்படி காலையில 6 மணிக்கு எந்திக்கிறோம், 10 மணிக்கு எந்திரிச்சா என்ன? அது பழக்கமாயிட்டு. 6 மணிக்கு எந்திரிச்சு பழக்கமாயிட்டு. காலைல 9 மணிக்கு ஏன் சாப்பிட்றோம்? அது பழக்கமாயிட்டு. நைட்டு 10 மணியா தூங்க போறோம், பழக்கமாயி போச்சு. இதுதான் பழக்கங்கள். இந்த பழக்கங்கள் எல்லாமே இந்த 6 பழக்கங்களையும் உங்க டீமுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க யாரா இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். ஸோ அதான் நம்முடைய இந்த பழக்கங்கள். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லாரும் இதை வந்து கம்பெனி மேனேஜர் வந்து அடிக்கடி சொல்லுவார், நம்ம பள்ளியப்பன் சார், ஏன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, இத்தனை தேதிக்குள்ள பில் பண்ணுங்க, எத்தனை தேதி பில் பண்ணுங்கன்னா யாருமே நம்ம அதை அதை கேர் பண்றது இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார்னு விட்டு நம்ம கடைசியில் எல்லாருமே முன்னாடிலாம் அந்த காலத்துல வந்து இபி பில் கட்டுறதுக்கு எத்தனாம் தேதி கட்டணும்னு கேட்பாங்க. இபி பில் கட்டுறது எப்போ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இபி பில் கட்டுறது எத்தனாம் தேதி கட்டணும்? முன்னாடிலாம் வந்து இபி பில் கட்டுறதுக்கு 15ஆம் தேதிக்கு உண்டு. 15ஆம் தேதி தான் இபி பில் கட்டுவாங்க எல்லாருமே. இப்போ வந்து இபி பில் கட்டுறது வந்து எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இப்போ டைம் மாத்திட்டாங்க. ஆனா அந்த அந்த எப்போ கட்டணும்னு கேட்டால் 15ஆம் தேதி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. யாராவது 1ஆம் தேதி கட்டணும்னு சொல்லி, ஏன்னா 1ஆம் தேதி கொடுத்து வாங்க மாட்டாங்களா? வாங்கிடுவாங்க. மக்களுடைய மென்டாலிட்டி வந்து எப்படின்னா 15ஆம் தேதி கட்டணும், அப்போ 15ஆம் தேதி தானே போகணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பழக்கங்களை மாற்றும் போது, அந்த மாதிரி பழக்கங்கள் நம்முடைய நல்ல பழக்கங்களை மாற்றும் போது கண்டிப்பா நம்முடைய டீமும் சக்சஸ் ஆகும், நாமளும் வெற்றி பெறுவோம். ஸோ வாய்ப்பு தந்த ரஞ்சித் சாருக்கும் பையந்தமிழ் குமார் சாருக்கும் நன்றி. டைம் ஆயிட்டு நினைக்கிறேன்.